உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏதா பாரதி, இப்போ நீ மாசமா இருக்கேன்னு எப்படி ஆதிக்கிட்ட சொல்ல போற? அப்பா, உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும் தா. வேறு நீயும் ஆண்டாளும் பேசிட்டு இருந்தது கேட்டு நான் எம்புட்டு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அதே நேரம் நேத்து தமிழ் என்கிட்ட சொன்னதை கேட்டுப்புட்டு அப்படியே என் மனசெல்லாம் சுக்குநூறா உடஞ்சு போச்சுதா. என்னப்பா சொல்றீங்க? தமிழ் என்ன சொன்னா? இப்போ உங்ககிட்ட சொன்னதைத்தான் அவ எங்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த வலி ரொம்ப கொடுமையா இருந்துச்சுதா. அவ பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. நாளைக்கு இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா அவ மேல இருக்கிற பாசம் போயிருமேன்னு அவ பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கத்தானே செய்யுது. அப்பா, எனக்கும் அதான்ப்பா யோசனையா இருக்கு. தமிழ் இத எப்படி ஏத்துக்க போறானே தெரியல. ஏத்தா, என்னத்தா புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? அவ எப்படித்தான் ஏத்துக்குவா? அந்த ஆதி அவ மேல காட்டிட்டு இருக்கிறது வெறும் பாசம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இல்லத்தா, அதையும் தாண்டி உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கைத்தா. நீ அதாவது இன்னொருத்தன் குழந்தை கிடையாது, என்னோட குழந்தைதான் அப்படிங்கிற அளவுக்கு அவன் அந்த குழந்தைக்கு நம்பிக்கையை ஊட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கை உடைஞ்சதுன்னா அந்த பிஞ்சு மனசு என்னத்தான் ஆகும்? கரெக்ட் தான்ப்பா. அதனால்தான் ஆதி இப்ப கூட இன்னொரு குழந்தை வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்காருப்பா. இம்புட்டு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கல, இவ்வளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு தாயி இன்னொரு புள்ள? இது வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருத்தா, நான் சொல்ற வித வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நான் சொல்ற விஷயம் சரியா இருக்கும். நீ தமிழ் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. ஏற்கனவே வாசு அவளை விட்டுட்டு போயிட்டான். இப்ப ஆதியும் இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா அவன் யதார்த்தமா அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கான்னு வைய, அத அவ பார்த்தாக்கா அவ மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. அப்ப தமிழால நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு? இப்ப தமிழ் ஆதிக்கு பிறந்திருந்தா கூட இதுல பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா அவ மனசுல வாசு அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வையே, அப்புறம் இத்தனை நாளா இந்த ஆதி பையன் வளர்த்தின வளப்பெல்லாம் வீணா போயிருந்தா. கரெக்ட் தான்ப்பா. ஆனா இப்ப இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இந்த பாரதி, ஒரு அப்பனா இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் நான் தமிழை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன். இப்ப என்னைய கேட்டா இந்த குழந்தை வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏதா, இந்த தமிழுக்கும் ஆதிக்கும் நடுவுல இன்னொரு குழந்தை மட்டும் இல்ல, இனிமே எதுவுமே வராம இருந்தத அவளுக்கு நல்லது. இல்லன்னா தமிழோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னே தெரியாதுதா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.